ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் தோட்டத்தை கலர்ஃபுல்லாக ஆக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு செடி தான் இந்த ஜீனியா. ஜீனியா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் இது செகண்ட் வீடியோ. இதில் சில எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதுக்கப்புறமா இந்த வீடியோ போடுறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பூச்செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க இந்த ஜீனியா. இதில் பார்த்தீங்கன்னா கண் கவர் வண்ணங்கள் பிங்க், ரெட், எல்லோ, ஆரஞ்சு, பர்பிள், ஒயிட் இப்படி போய்கிட்டே இருக்கோங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம அஷ்யூர் பண்ணவே முடியாது. சம்டைம்ஸ் நீங்கள் ரெட் கலர் போடுறப்போ அதில் ஒயிட் கலர் வரலாம். இந்த ரெட் கலர் போட்ட ஒரே செடியில் தான் இந்த ரெட் கலரில் பூத்துருக்கு. இந்த எல்லோ கலரில் போட்டப்போ இந்த கலரில் பூத்துருக்கு. இது பாருங்கள், கொஞ்சம் சாண்டில் கலர் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் வரும்போது செடி ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். போக 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 இந்த செடி வந்து பக்க கிளைகள் எல்லாம் வந்து ஒரு செடியில் எத்தனை பூ பூக்குதுன்னு பாருங்கள். இது வந்து மெயினாக நீங்கள் வைக்கக்கூடிய தொட்டியோட சைஸ் அந்த அளவை பொறுத்து தான். எவ்வளோ உரம் கொடுக்குறீங்க, எந்த மண்ணில் வச்சுருக்கீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு செடியில் பூக்களோட எண்ணிக்கையும் சரி, பூவோட சைஸும் சரி பெருசாகவே வருங்க. இன்னும் ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியில் வந்து சிங்கிள் பெட்டல்ஸ் அண்ட் மல்டி பெட்டல்ஸ் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே மல்டி பெட்டல்ஸ் மட்டும்தான் நான் போட்டேன். பட் ஒயிட் கலர் மட்டும் எனக்கு வந்து சிங்கிள் பெட்டல்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து ஒரு வியர்ட் கலருங்க. அப்புறம் எல்லோ கலர், பியூர் எல்லோ போட்டோம்னா பியூர் ஒயிட் வந்துடும். என்ன தாங்க பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விதை வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறப்போ. அதனால கூட இந்த நடந்திருக்கலாம். பட் பை த வே, என்கிட்ட இல்லாத கலர் கூட சம்டைம்ஸ் முளைச்சிருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த சாண்டில் கலர் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. அது எப்படி மிக்ஸ் ஆச்சுன்னே தெரியல கலர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வெரைட்டிஸ் எல்லாம் தனியாக போட்டிருந்தேன். அதுலேயுமே எந்த கலர் எந்த வெரைட்டிஸ்ன்னு சொல்லவே முடியல. வரிசையாக நான் வந்து எல்லோ கலர் ஃபஸ்ட்டு போட்டு, அகெயின் ரெட் கலர் போட்டு, அகெயின் பிங்க் கலர் போட்டு, அதுக்கப்புறமா பர்பிள் போட்டிருந்தேன். பட் அந்த ஆர்டர் எதுவுமே ஃபாலோ பண்ணல. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வளர்கிறாங்க. இஷ்டத்துக்கு ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு மாதிரி பூக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் சிங்கிள் பெட்டல்ஸ் போட்ட இடத்துலலாம் மல்டி பெட்டலாக பூத்து வச்சுருக்குறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, கதை எங்கெல்லாமோ போகுது. ஈஸியாக நான் சொல்கிறேன். பூச்செடி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீனியாவை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இதில் வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே பெருசாக வராது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சம்மர் சீசனில் எந்த செடியுமே சிறப்பாக வளராது. எல்லாமே கொஞ்சம் ரெயின் பெஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நல்லா வளரும். ஆனால் இந்த ஜீனியா மட்டும்தான் சம்மர் சீசன்லேயும் இப்படி ஜெகஜோதியாக பூத்து குலுங்குங்க. சம்மர் ஆரம்பித்த உடனே நம்ம செடி வளர்க்குறதையே விட்டுடலாமா அப்படின்னு தோன்ற நேரத்தில் இந்த ஜீனியா வந்து நம்மளுக்கு பெருசாக கை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் தோட்டத்துக்கு வண்ண பட்டாம்பூச்சி, வண்ண பூக்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருப்பாங்க. நீங்கள் மார்னிங் எழுந்ததும் சரி, ஈவினிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஜீனியாவை பார்த்துட்டு போங்க. பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு போங்க. மனசுக்கும் கண்ணுக்கும் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இருக்குங்க. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 1 மந்த் ஆர் 40 டேஸ்க்குள்ளே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நெருக்கமாக வச்சிடாதீங்க. நெருக்கமாக வைக்கும்போது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீட்ஸில் வராது. ஸோ ஒவ்வொரு செடியும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்தந்த கலருக்கான சீட்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதுவும் இல்லாமல் இந்த சிங்கிள் பெட்டல்ஸை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் பார்க்குறதுக்கு சிங்கிள் பெட்டல்ஸுமே அழகாக இருக்கும். இன்னொன்று சொல்லணுன்னா, சிங்கிள் பெட்டல்ஸில் தான் அதிகமாக சீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், குட் குவாலிட்டியாக இருக்கும், எல்லாமே வந்து முளைச்சிடும். மல்டி பெட்டல்ஸில் ஒரு பெரிய ஃப்ளவராக இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட்ஸ் மேக்ஸிமம் குட் சீட்ஸாக இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த 10 சீட்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலும் அதில் ஒரு 5 or 6 தான் முளைக்குது சம்டைம்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீனியாவை வந்து ஆடு மாடுகள்லாம் சாப்பிடாதீங்க. அதனால் தைரியமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியவே வச்சுட்டு போகலாம். ஆனால் இந்த மனுஷப்பயல்கிட்டேருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். பூ அழகாக இருக்குது, செடி அழகாக இருக்குதுன்னு பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் மனுஷங்கிட்டேருந்து மட்டும் காப்பாற்றினா போதுங்க. ஆடு மாடு விலங்குகள் எந்த தொந்தரவும் கிடையாது இந்த ஜீனியாவுக்கு. அகெயின் இந்த ஜீனியாவில் நீங்கள் தண்ணி மட்டும் ப்ராப்பராக ஊற்றிடுவாங்க. ஏன்னா சம்மர் சீசனில் வளரக்கூடிய ஒரு செடி 1 day or 2 day நீங்கள் கண்டினியூஸாக தண்ணி ஊற்றலைன்னா செடி வந்து ரொம்ப வாடி போயிடும். அதுக்கப்புறம் வர்ற பூக்கள்லாம் ரொம்ப சின்னதாக பூக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, இந்த செடியோட பூக்கள் பார்த்திங்கன்னா, செடியில் நீங்கள் பறிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 month கூட பூத்துக்கிட்டே இருக்கும். மல்டி பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, சிங்கிள் பெட்டல்ஸ் வந்து ஒரு 1 weekல பூத்து முடிச்சிடும்.
அதே நேரம் அந்த செடியில் இருக்கிற பூவை நீங்கள் பறிச்சிட்டிங்க அப்படின்னா 1 ஹவர் கூட மேக்ஸிமம் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுங்க, உடனே வாடிடும். நீங்கள் தண்ணியிலே போட்டு வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த செடியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த கலரில் பூக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒயிட் கலரையும் பிங்க் கலரையும் ரொம்ப பக்கத்தில் வைக்க போகிறேன். இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் என்ன கலரில் பூக்குதுன்னு பார்க்கலாம், 2 மிக்ஸ் ஆகி ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் அதோட ஃபோட்டோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.